நான் திருமாவண்ணன், சீமானன் எல்லாம் சேர்ந்து சேகர் மாதிரி டைரக்டர்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வள்ளுவர் கூட்டத்தில். ஏன்னா எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு அவர் ஹிந்திக்காரர். நீங்கள் தமிழே பேசுவதால் நீங்கள் இந்த சங்கத்தில் பொறுப்பில் இருக்கதோ இல்லை உள்ள வரவோ கூடாது. உங்களுக்கு உறுப்பினர் பொறுப்பில் தூக்கியிருக்கேன் தமிழ் பேசுகிறதுனால. எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க. பெரிய ஆர்ப்பாட்டம். அப்பவும் ஜெயலலிதா வரைக்கும் போயிட்டு அது நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி அப்புறம் எலெக்ஷன் வச்சு அதில் ஜெயிச்சிட்டேன். அவங்க குரூப்லேயும் கொஞ்சம் பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே. இது இயற்கை தானே. ஆமாம். அப்போ ஜெயிக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப டார்ச்சர்னா மன ரீதியாகவும், ஒரு பொண்ணை வச்சுருக்காரு அவரு, உள்ளே ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறாரு. இது மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாங்க. நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் டீ சாப்பிட்டதில்ல, வெத்தலைப்பாக்கு பொருள் பீடி குடிச்சதில்ல, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நான் அப்படி ஒரு வேளை அப்படிலாம் இருந்தாக்க 73 வயசில் நான் இப்படி இருக்க முடியாது. அதை தொங்கியிருப்பேன், நடக்க முடியாது. நான் இப்போவும் கிக் அடிச்சு நான் ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து எதுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. எதுக்கும்போது அவங்க வந்து வேறு மாதிரி ரவுடிசத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ரவுடிசத்தையும் நான் பார்க்குறேன். நான் சிங்கிளாக தான் நிற்பேன். நான் தனியாக ஆள்லாம் கூப்பிட்டுக்கவே மாட்டேன். ஏன்னா ஆள் கூப்பிட்டா வேறு மாதிரி ஆகிடும். நான் கொஞ்சம் சாந்தமாக போவேன். என் கூட பின்னாடி நிற்கிறவன் சாந்தமாக போவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் எடுத்தவொடனே அடிக்கணும்னு நினைப்பான். அது வேறு மாதிரி ஆகிடும்னு நான் கூப்பிட்டு போக மாட்டேன்.